வேலூர் மாவட்டம் அருகே ஒரு கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவம் இது. அருண் ஒரு 24 வயதான இளைஞன். ஊரில் தன்னம்பிக்கையுடன் வாகன ஓட்டுநராக வேலை பார்த்தவர். அவருடைய வேலை இரவு நேரத்தில் வேலூரிலிருந்து திருவண்ணாமலை சாலையில் இரும்பு பொருட்கள், மரச்சாமான்கள் கொண்டு செல்வது. ஒரு நாள் இரவு 11 மணி அளவில் அவர் வழக்கம் போல் ஒரு லாரியில் ஏற்றுமதி செய்து அந்த சாலையில் புறப்பட்டார். சாலை ஓரமாக அடர்ந்த காடு, சில இடங்களில் விளக்குகள் இல்லாத இருட்டான பாதை. அருகிலுள்ள குன்றத்தூர் தடாகம் கடந்தபோது லாரி திடீரென நின்றுவிட்டது. என்ஜின் ஸ்டார்ட் ஆகவில்லை. அருண் வண்டியிலிருந்து இறங்கி என்ஜினை பார்த்தார். அப்போது ஒரு பெண் சத்தம், எனக்கு உதவி செய்ய முடியுமா? அருண் திரும்பி பார்த்தபோது வெள்ளை சேலையில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். முகம் தெளிவாக தெரியவில்லை, ஆனால் முகம் சிதைந்தது போல ரத்தமாக தோன்றியது. அருண் பயந்து, என் வண்டி நின்றுடுச்சு, நீங்க யாரு என்று கேட்டார். அந்த பெண் வெறும் 3 சொற்கள் சொன்னாள். அங்கதான் எங்களை கொன்றாங்க. திடீரென அந்த பெண் இல்லாமல் போனாள். அருண் பதறி வண்டிக்குள் ஓடினார். ஸ்டார்ட் செய்ய முயற்சி செய்தார். அதே நேரத்தில் லாரியின் பின்பாட்டில் யாரோ ஏறியது போல் சத்தம் கேட்டது. பின்னால் பார்த்தபோது 3 பெண்கள். முகம் இரத்தத்தால் மலிந்து மிக கொடூரமாக இருந்தது. அவர்களில் ஒருவர் மெல்லச் சொன்னார், ஊருக்குள்ளே செல்லாதே. அருண் அங்கேயே மனநிலையை இழந்து போனார். அடுத்த நாள் காலை போலீசாரால் வண்டி காடுக்குள் கவிழ்ந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அருண் ஓரமாக உணர்விழந்த நிலையில் இருந்தார். அப்போது அருண் கூறியது, இங்கே தான் அவங்க இருக்காங்க என சொல்லி பயந்தான். இதில் முக்கிய விஷயம், அந்த இடத்தில் 1977 3 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நடந்தது என்று போலீசார் உறுதிப்படுத்தினர். அது ஏற்கனவே ஊருக்குள் மறைக்கப்பட்ட ஒரு வழக்கு. அருண் உயிருடன் இருந்தார், ஆனால் அவரது மனநிலை முழுமையாக பாதிக்கப்பட்டது. அவர் பேசுவது ஒரே வாசகம்தான், அவர்கள் இன்னும் அந்த இடத்தில் தான் இருக்கிறார்கள்.